முதல்வர் விஜய் தலைமையில் இன்று நடக்கிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று தகவல். IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு அருண் ராய் நியமனம். தலைமைச் செயலாளர் சாய்குமாருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிப்பு. தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பதவி நீட்டிப்பு செய்தது மத்திய அரசு. ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளியான விவகாரம். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக நிர்வாகியுமான வீராசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கைது. அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் புகார் அளிக்கலாம். 9418180936 என்ற எண்ணை அறிவித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 19 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் அதிகபட்சமாக 107 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. காவிரி படுகையில் கடுமையான வறட்சி நிலவுவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது. காவிரி ஒழுங்குமுறை குழு கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டம். பாஜகவை எதிர்க்கும் வரை திமுகவோடு நட்பு தொடரும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். மதவெறி தேசியத்தை அனுமதிக்க கூடாது என்றும் பேச்சு. ஆரியத்தை, பார்ப்பனியத்தை, இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிஜேபியை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் எதிர்க்கிற போது அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். அதனால் அவர்களோடு இருந்தோம், அவர்களோடு சேர்ந்து எதிர்த்தோம், தொடர்ந்து எதிர்த்தோம். அந்த வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. நாகர்கோவில் சபரிபர்மன் காவல் மரண வழக்கு. கைது செய்யப்பட்ட சிறை வார்டன்கள் 3 நாங்குநேரி சிறையில் அடைக்க நாகர்கோவில் நீதிமன்றம் ஆணை. நாகர்கோவிலில் சிறை காவலர்களால் அடித்துக் கொள்ளப்பட்ட சபரிவர்மன் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என சபரிவர்மனின் மனைவி கோரிக்கை. எனக்கு அவர் இறந்ததுக்கு வெளிப்படையான தீர்வு கிடைக்கணும். இது சிஎம் விஜய் சார் இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, வயசான அத்தை மாமா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வாதாரம் தரணும், அவனுக்கு ஒரு நிதி உதவி தரணும், எனக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலை தரணும். நாகர்கோவிலில் உயிரிழந்த விசாரணை கைதி சபரிவர்மன் குடும்பத்தாரை மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் நேரில் சந்தித்து ஆறுதல். சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் உறுதி. சிறைச்சாலையில் நடந்த ஒரு மிகவும் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக அந்த குடும்பத்தினருக்காக அவங்களை சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், அவங்களோட கோரிக்கைகள் என்ன, இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மாநிலத்திலேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த குடும்பத்துக்கு நம்ம கன்வே பண்ணியிருக்கோம்.
தாவேக ஆட்சிக்கு வந்த 60 நாட்களில் சபரிவர்மன் உட்பட 4 காவல் மரணங்கள் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் சாடல். திமுக ஆட்சிக்கால காவல் மரணங்களை எதிர்த்த முதல்வர் விஜய் தற்போது மௌனம் காப்பது ஏன் என்றும் கேள்வி. நாகர்கோவிலில் காவல் மரணமடைந்த சபரிவர்மன் குடும்பத்தாருக்கு திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆறுதல். முதல்வரோ அமைச்சர்களோ கூட இன்னும் சபரிவர்மன் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறவில்லை என்று குற்றச்சாட்டு. இன்னமும் அரசின் சார்பில் எந்த அமைச்சரோ முதலமைச்சரோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லவில்லை. அவங்களுக்கு எந்த நிவாரணத்தையும் அறிவிக்கவில்லை. அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. காவல் மரண வழக்கில் சிலரை காப்பாற்றவே கைதிகள் மீது வழக்கு பதிவு. காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்றும் கனிமொழி பேட்டி. இந்த வழக்கை திசை திருப்புறதுக்காக சில பேரை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த கைதிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள். நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால தான் குடும்பம் எங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். நாகர்கோவில் விசாரணை கைதி காவல் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். கைது செய்யப்பட்ட சிறை காவலர்களுக்கு பிணை கிடைக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்யவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேச்சு. தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற அளவுக்கு கஸ்டோடியல் டெத் என்பது அதுவும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றுத்திறனாளி என்றது நெஞ்சை உலுக்கக்கூடிய செய்தி. அதுக்கு எந்த எதிர்வினையும் இந்த அரசாங்கத்தால் இல்லை என்பது வன்மையாக கண்டிக்கிறோம். நாகர்கோவில் காவல் மரண விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான நடவடிக்கை யாராவது தவறாக கைது செய்யப்பட்டவர்களோ கைதிகளுக்கோ யார் மீதாவது ஏதாவது நடவடிக்கை இந்த மாதிரியான அத்துமீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். புழல் சிறையில் நெஞ்சுவலி ஏற்பட்டு விசாரணை கைதி உயிரிழப்பு. சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த சோகம். பழனி கோவில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய அளித்த அனுமதி ரத்து. தனி நீதிபதி உத்தரவின் பேரில் நடைபெற்ற பத்திரப்பதிவும் செல்லாது என்று உயர்நீதிமன்ற அமர்வு ஆணை. பழனி கோவில் நிலத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். பத்திரப்பதிவின் பின்னணியில் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் இருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் டிஜிபி உத்தரவு. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மனு வாபஸ். கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டை வாபஸ் பெற்றது தாவேக அரசு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு ஒப்புதல். உச்சநீதிமன்றத்தில் வழக்கை திரும்ப பெற்றதற்கு பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் நீலம் பண்பாட்டு மையம் வரவேற்பு. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் 5 மணி நேரம் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்று ஏவா வேலு பேட்டி. நீங்கள் எப்போனாலும் இது சம்பந்தமாக என்னை அழைத்தால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். மீண்டும் என்னை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்ற ஒரு பழமொழி உண்டு.
இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பான மேல்முறையீட்டு மனு தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். முதல்வர் விஜயோடு நடிகர் சிவகார்த்திகேயன் சந்திப்பு, சகோதரத்துவமும் பிணைப்பும் தொடர்வதாக நிகழ்ச்சி. கூடங்குளம் அணுமின் நிலைய திட்ட வரைபடங்கள் அடங்கிய ரகசிய கோப்புகள் டார்க் வெப்பில் கசிந்ததால் அதிர்ச்சி, விசாரணையை தொடங்கிய இந்திய அணுசக்தி கழகம். பாமகவின் 38வது ஆண்டு விழாவையொட்டி மாவட்ட செயலாளர்களோடு அன்புமணி ஆலோசனை, பாமகவிலிருந்து விலகியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை அரவணைப்பது குறித்தும் ஆலோசனை. மீண்டும் இணைந்த பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி அடுத்த கட்ட செயல்பாடு குறித்து நாளை ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தவிருப்பதாக பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் அறிவிப்பு. சொல்லுவதை கேட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி ஒரு ஆலோசிப்போம். நாளை வியாழக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவங்கிய காலமான நாளை காலையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்த ஆலோசனை. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொடும் முட்டை கொள்முதல் விலை நாமக்கல்லில் மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.80 நிர்ணயம். சென்னையில் புழல், தண்டையார்பேட்டை பகுதிகளில் நள்ளிரவில் மின்சாரம் துண்டிப்பு, பாதிக்கப்பட்ட மக்கள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எழுத்தாளர் நலங்கிள்ளி நூலை தடை செய்ய கோரி புகார் மனு, கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் புகார். பயிற்சிக்கு வந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தேடப்பட்டு வந்த கபடி பயிற்சியாளர் ராஜு கைது, செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. மொபைல் போன்கள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 62,500 கோடி ரூபாய் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம், 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மோடி அரசின் தவறான கொள்கைகளால் நாடு பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதாக காங்கிரஸ் விமர்சனம், விலைவாசி உயர்வுக்கு மோடி பதிலளிக்க வேண்டும் என்று ஜெய்ராம் ரமேஷ் பதிவு. எத்தனால் கலக்காத பெட்ரோல் தான் வேண்டுமென்றால் அதற்கு அதிக விலை தர வேண்டியிருக்கும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் கருத்தால் சர்ச்சை. உடல்நலம் குன்றிய நிலையிலும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் சோனம் வாங்சுக், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி இன்று நாடு தழுவிய போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி. பாஜக கூட்டணியில் தங்கள் கட்சியை இணைக்கும் திட்டமில்லை என்று தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவின் செயல் தலைவர் சுப்ரியா சுலே பேட்டி, தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு ஆதரவு தருவது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் விளக்கம். ஒடிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடக்கம், பக்தர்கள் வருகையால் விழாக்கோலம் பூண்ட பூரி நகர். ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் பரபரப்பு, 23 மாலுமிகள் பத்திரமாக மீட்பு, மற்றொரு கப்பலோடு மோதியதால் விபத்து நேரிட்டதாக ஈரான் தரப்பில் விளக்கம்.
முதல் ஈரான் மீது மேலும் தீவிர தாக்குதல்கள் நடத்தப்படும். பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் பாலங்கள், மின் நிலையங்கள் தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஹார்மோஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் பகிரங்க மிரட்டல். மீறும் பட்சத்தில் நிலைமை எப்படி இருக்கும் என்பது ஈரானுக்கு தெரியும் என்றும் பேட்டி. இந்தியாவில் கரப்பான் கட்சியைப் போல வங்கதேசத்தில் உருவானது பிராய்லர் சிக்கன் கட்சி. வெள்ள பாதிப்புக்கு நடுவே தேர்வு நடத்தும் அரசின் முடிவுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த வங்கதேச இளைஞர்கள். கனடாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் வெளியாகும் புகையால் சிவப்பு நிறத்துக்கு மாறிய வானம். அமெரிக்க நகரங்களில் நிலவும் கடும் புகை மூட்டத்தால் விமான சேவைகள் பாதிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி. அரையிறுதியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி.